ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியம் விஞ்ஞானமும் என்ற பகுதியிலிருந்து நாம் பரிசுத்த வேதாமத்தை நாம் படித்து வருகிறோம். கடந்த முறை முதலாவது நாள் படைப்பு எப்படி இருந்திருக்கும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இந்த பூமியானது புளூட்டோவுக்கு முன்போ பின்போ என்ன செய்திருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். யார் அந்த ஆண்டவர்? தேவன். யார் அந்த தேவன்? தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவன் என்பவர் இயேசு கிறிஸ்து இயேசு. அவர்தான் என்ன செய்கிறார்? இந்த பூமியை 6 நாள் எடுத்து படைக்கிறார். எதற்காக படைக்கிறார் என்பதை தொடர்ந்து படிப்போம். அப்படி அந்த பூமியானது சூரியனுக்கு பக்கத்திலே வரும்பொழுது நீங்கள் ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து சூரியனுக்கு வெளிச்சத்திலே நீங்கள் போட்டீர்கள் என்றால் அந்த ஐஸ் கட்டி என்ன செய்கிறது? உருகுகிறது. நாம் அனைவரும் இந்த நீராவியை குறித்து நாம் படித்திருக்கிறோம். மழை எப்படி வருகிறது என்று சிறு வயதிலே படித்திருக்கிறோம். அந்த தண்ணீர் ஆவியாகி மேலே போய் மேக மண்டலமாக மாறி அந்த மேக மண்டலம் மழையாக பொழிகிறது என்பதை நீங்களும் நானும் படித்திருக்கிறோம். அதே போலத்தான் ஐஸாக இருந்த அந்த பூமியானது என்ன செய்கிறது? உருகி நீர்த்திவலைகளாக மாறுகிறது. அப்படி நீர்த்திவலைகளாக மாறி ஒரு வெளிச்சம் வருகிறது. அதற்கப்புறம் அந்த பூமி உருண்டையின் நிமித்தமாக அது என்ன செய்கிறது? ஒரு புறம் மிகுந்த இருளாகவும் மறுபட்சமாக எழுதுகிறார் ஆண்டவர் இந்த இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தார் என்று என்ன செய்கிறார்? மோசே பக்தன் எழுதுகிறார். அப்படி என்றால் அவருக்கு இந்த பூமியின் சுழற்சி முழுவதுமாக தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அன்றைக்கு அந்த அளவிற்கு விஞ்ஞானம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானிகளை எல்லாரையும் காட்டிலும் அவர் சிறப்பாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படி வெளிச்சத்தை பிரித்து பூமியை, அதாவது இருளை பிரித்து, அதாவது இரவு பகல் வருகிறதை அவர் அந்த முதல் நாளிலே பார்க்கிறார். அநேகர் என்ன சொல்லுவார்கள்? ஆண்டவரே வெளிச்சமாக இருந்தார். ஆண்டவர் வெளிச்சம் தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் இந்த பூலோகத்தை எதற்காக படைத்தார் என்பதை நாம் வருகிற காணொலியில பார்க்கும் பொழுது அதற்குரிய பதிலை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். 2வது நாளில ஆகாய விரிவு. அப்படி என்றால் என்ன? இந்த ஜலமானது என்ன செய்கிறது? பிரிக்கப்பட்டு நாம் பார்க்கிற இந்த நீல வானம், அதைத்தான் ஆகாய விரிவு என்று சொல்லுகிறோம். நீங்கள் மேலே போக போக என்ன இருக்கிறது? நீர்த்திவலைகள் தான் இருக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த நீர்த்திவலைகள் தான் அப்படியே என்னவாக காணப்படுகிறது? வானமாக காணப்படுகிறது. அதற்கு வானம் என்று பெயரிட்டார். உபாக புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தலைக்கு மேல் உள்ளது வானம் என்று மோசே மிகவும் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். யோபு புஸ்தகத்திலே வார்ப்பிக்கப்பட்ட கண்ணாடியாக என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் வானத்தை வைத்திருக்கிறார். வார்ப்பிக்கப்பட்ட கண்ணாடி. அப்படி என்றால் இந்த கண்ணாடி மூலமாகத்தான் நாம் எதை பார்க்க முடிகிறது? சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த 2வது நாள் அது ஒரு வார்ப்பிக்கப்பட்ட கண்ணாடியை போல அப்படி அமைந்து போகும் பொழுதுதான் 3வது நாளில என்ன பார்க்கிறோம்? இந்த பூமியானது புல் பூண்டு செடிகள் என்ன செய்ய வேண்டும்? உருவாக வேண்டும் என்று சொல்லுவதாக அவருக்கு காட்டப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் ஏற்கனவே இந்த பூமியில என்ன வைத்திருந்தார்? எல்லா விதமான விதைகளையும் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். எல்லா விதமான விதைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? முளைக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியில புல் பூண்டு செடி கொடிகள் எல்லாம் முளைக்க கடவுது என்றார். அவைகள் அப்படியே ஆயிற்று என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த 3 நாட்களும் ஆண்டவர் சொன்ன காரியம் இவைகள் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் இல்லாமல் இந்த பூலோகத்திலே ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த பூலோகம் இல்லை. பல மதங்கள் இருந்தாலும் கூட அந்த மதங்களிலே இந்த பூமியின்
காரியங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது என்று தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் தான் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த மரம், செடி, கொடிகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கினார். எவ்வளவு விதவிதமான பூக்கள், காய்கள், பழங்கள், இவைகள் எல்லாம் மனிதனுக்கு தேவை, மிருகங்களுக்கு தேவை என்று அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அநேக நேரத்துல காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை கூட வெட்டாந்தரை போல காணப்படலாம், வெறுமனே காணப்படலாம். ஆனால் அந்த வெட்டாந்தரை போன்ற வெறுமனே காணப்பட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நன்மைகளை உண்டாக்க ஆண்டவரால் கூடும். ஆண்டவர் இந்த பூலோகத்தில அதிசயமாக இந்த காரியங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த அதிசயமான காரியங்களை உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த 3வது நாளின் படைப்பில இந்த பூலோகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எல்லா மர, செடி, கொடிகள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் என்ன செய்தார்? படைத்தார். 4வது நாளின் மகிமை என்ன என்பதை அடுத்த காணொளியிலே பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த காணொளியை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விவிலிய விஞ்ஞானமும் இந்த சத்தியத்தை அநேகருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழுங்கள். நிச்சயமாக வெறுமையிலிருந்து அவர் அநேக செல்வாக்கை உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.